ஷாலோம் 7 டே சேலஞ்சுடைய 2வது நாளுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் சரியான விஷயங்களை செய்வதற்கான சில சவால்களை உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு வரேன். வாழ்க்கை அப்படின்னாவே நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சில நேரங்களில் சவால்கள் வரும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சவால்களும் வரும்போது நீங்கள் பயந்து ஓடுறீங்களா, இல்லைன்னா தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வர சவால்களை எதிர்கொள்ளும்படியான ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதாக, உங்கள் வாழ்க்கையில் வர்ற சோதனைகள், பிரச்சனைகள், சவால்களை உங்களுக்கு கடவுள் தர தண்டனையாக நினைக்காதீங்க. நீங்கள் மேலே போகிறதுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். அதனால தான் யாக்கோபு 1:2-3 வசனங்களில், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதிக்கும் போது அது உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படின்றத அறிஞ்சு அதனால் சந்தோஷப்படுங்க. அதை பார்த்து பயந்து ஓடாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சில நேரங்களில் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஓட ஒரு பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம விழுந்து போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு எந்த சவால் வந்தாலும் நான் அதை பார்த்து ஓட மாட்டேன், அதை ஒரு தண்டனையாக நினைக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு தர ஒரு வாய்ப்பாக நினைப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். 2வதாக, சவால்களை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, 2ல் 1 பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வரணுமே தவிர, ஐயோ பிரச்சனை வருது, எனக்கு போராட்டத்து மேலே போராட்டம் வருதுன்னு சொல்லி அதை பார்த்து நடுங்காதீங்க. ஏன்னா ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போனால் நம்முடைய பலன் பாதியாக குறைஞ்சிடும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, 2 தீமோத்தேயு 1:7 பவுல் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளணுமே தவிர அதை பார்த்து நம்ம பயந்து நடுங்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் நிச்சயமாக இதை கடந்து போவேன். இதை என்னை அழிக்கிறதுக்கு பிசாசு அனுப்புகிறான், ஆனால் நானும் இதை பயன்படுத்தி மேலே மேலே பறந்து போவேன். கழுகை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலமான புயல் காற்று அடித்தாலும் அந்த காற்றை பயன்படுத்தி அது மேலே மேலே போவோமே தவிர அந்த காற்றில் அது கீழே விழாது. அதுபோல் நாமும் பிரச்சனை வரும்போது பயந்து நடுங்காமல் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி மேலே போகிறதுக்காக கர்த்தருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 3வதா, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களை நம்ம தரிச்சுக்கிடணும். ஏன்னா வாழ்க்கை அப்படின்னாவே பிரச்சனைகள், சவால்கள் வரும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு நமக்கு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சர்வாயுத வர்க்கங்களை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆகையினால தான் எபேசியர் 6:13 நம்ம பார்க்குறோம், தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்க சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தலைச்சீரா என்கிற ரட்சிப்பு, கையில் ஆண்டவர் நமக்கு ஆவியின் பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் விசுவாசத்தோடு நம்ம தரிச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும், நான் கோழை கிடையாது, நான் கர்த்தருக்குள் ஒரு போர் வீரன், தீங்கை சகிக்க தீங்கை ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது நமக்கு விரோதமாக வர சவால்களை நம்ம தைரியமாக மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய லைஃப்பில் வர சவால்கள், பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளுதுன்னு சொல்லி ஒரு 3 வழிமுறைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல, நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிங்க. பொருளாதார பிரச்சனையா, அல்லது நண்பர்கள் மூலமாக வர பிரச்சனையா, அல்லது ஆவிக்குரிய போராட்டமா, எது உங்கள் லைஃப்பில் உங்களை பின்னாடி இழுக்குதுன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. 2வது, ஆண்டவர் இயேசு என்ன இந்த சவாலில் ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அதை நீங்கள் உங்கள் வாயினால் நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்முடைய மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். நான் தோற்றுருவேன்னு சொன்னோம்னா ஒரு நாள் நம்ம தோற்று போயிடுவோம். நான் ஜெயிப்பேன், இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் அசால்ட்டாக தாண்டி போவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண உங்களை அறியாமலே நீங்கள் அந்த பிரச்சனையை ஜெயிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 3வது, எப்போவுமே உங்களை சுற்றி
நேர்மறையான வார்த்தைகளை பேசுகிறவங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவங்க கூடவே நீங்கள் இருங்க. அவிசுவாசமாக பேசுகிறவங்க, எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க, குற்றப்படுத்திட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணுறவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நல்ல நண்பர்களோடு நேரத்தை செலவிட்டு எப்பொழுதும் விசுவாசத்தோடு ஜெபிக்க துவங்கி பாருங்கள். நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும், உங்களுக்கு விரோதமாக வர்ற தடைகளும் எளிதில் உடைக்கப்பட்டுவிடும். ஆக சவால்கள் அப்படின்றது நம்ம பயந்து ஓடுறதுக்காக ஆண்டவர் அனுப்பல, நாம் அதை எதிர்த்து நின்று ஜெயித்து அடுத்த படிக்கு முன்னேறணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் அதை அனுப்புகிறார். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுறீங்கன்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிற சவால் என்னென்னா, நான் எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறேனோ அதை நான் எதிர்கொண்டு ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னையிலிருந்து அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி எடுப்பீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வரும். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு செல்லும்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். Thank you and God bless you.